உங்களை சந்தோஷப்படுத்த நிறையா கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அதில் எங்கள் டீம் சார்பாக நம்ம என்எல் லென்ஸுக்கு நீங்கள் அழைத்தமைக்காக உங்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வழங்குகிற சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்துக்கு நன்றி. எல்லாம் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? விடிய விடிய இருப்பீங்களா? நாங்கள் வள்ளியூர் நாடகம் கூட வந்திருக்கோம். சரி, பரவாயில்ல, சந்தோஷம். நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களால் சந்தோஷப்படுத்த முடியும். அந்த வேலை இந்த மேடைக்கு நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்த கலக்கு பேரில் பார்த்த கலைஞர்கள்லாம் ஒரு ஆள் டான்ஸ் பண்ணுவாங்க, ஒரு ஆள் மிமிக்ரி பண்ண ரெடியாக இருக்காங்க. நீங்கள் எப்போ யாரை கேட்குறீங்களோ அவங்களாம் அந்த மேடைக்கு வருவாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது, யாரும் சிரிக்கலாம் கூட நான் சங்கடப்பட மாட்டேன். பக்கத்தில் சிரிக்கிறால முறைச்சி பார்க்காம உட்காரு. பார்த்தீங்களா? இப்பயும் பார்க்குறேன், எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஒரு ஆள் சிரிக்கலாம். ஏன்னா பக்கத்தில் ஒரு சம்சார் தேசீனார் அப்படிச்சு வாய் மூட்டார். மகிழ்ச்சியார், கவலை இல்லாமல். அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாரும் கேட்குதா நான் பேசுறது? கேட்குதா? ஆமாம். அதே போல் உங்கள்கிட்ட வேண்டுகோள், உங்கள் காலை தொட்டு கேட்குறது என்னென்னா, நல்ல கூட்டம் இருக்கீங்க. யாராவது எந்திரிச்சு போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆளாக போகலாம், ஒரு ஆளாக வரலாம். குபீர் எந்திரிச்சு 10 பேர் 15 பேர் எந்திரிச்சு எங்களை பயமுறுத்தக்கூடாது. சரிங்களா? ஒரே ஒரு அண்ணன் கை தட்டுறாரு இந்த பக்கம். இன்னொன்று, எல்லாரும் ஒய்ஃபுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பான். முந்தின நாள் ஒரு ஆள் கிஃப்ட் கொடுத்தார், தன்னுடைய மனைவிக்கு சௌரி முடி கிஃப்ட் கொடுத்தார். என்னங்க வித்தியாசமான கிஃப்டாங்க, இதை கொடுக்குறீங்க? இது நானே செஞ்சது. நீங்களே செஞ்சீங்களா? எப்படி? ஒரு சாப்பாடில் இருக்க ஒவ்வொரு முடியாக எடுத்து நானே பின்னு நினைப்பேன். சும்மா சரிங்க, தப்பு கிடையாது. ஒரு மனுஷன் உங்களுக்காக 200 கிலோமீட்டர் வந்திருக்கிறேன். இவ்வளோ ஒரு நகைச்சுவை சொல்லிட்டு அங்கே ஒரு ஆள் முதுகு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இந்த மேடை தான், எந்த குழப்பமும் இல்லை. நேரம் வந்தோம், பேச ஆரம்பிச்சு. முந்தின மேடையில் ஒரு ஆள் சால்வை போடுறோம்னே மேடைக்கு வந்து பட்டார் சால்வை உதறினார். சால்வைக்குள்ள ஒரு நியூஸ் பேப்பர் விழுந்துச்சு. அந்த பேப்பர் எடுத்து எனக்கு பார்த்துட்டு சால்வை அவர் கொண்டு போட்டார். இந்த மாதிரி குழப்பம்லாம் இல்லாமல் எல்லாருமே எங்களையே பார்க்குறீங்க, இதை எனக்கு சந்தோஷம். அதே போல் என்னப்பா, நீங்கள் பேசலாம், இடையில கேட்கலைன்னா சொல்லிடுங்க, நான் முதல்ல இருந்து பேசணும், அதான் முக்கியம். இப்போ இந்த மேடைக்கு நான் மட்டும் பேசாமல், நீங்கள் பிக் பாஸில் பார்த்த, அதே போல் பட்டிமன்றங்கள் நிறையா பார்த்துருக்கக்கூடிய கோயில்பட்டியை சேர்ந்த அன்னபாரதி அவங்களுக்கு சேர்ந்த எனது குடும்ப விழாவை நடக்குது. 80 பேர் 80 தான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கு வாங்க. அன்னபாரதி அவங்க இணைந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஏன்னா ஆடியோ கிளியராக கேட்குற மாதிரி வைக்கிறேன், ஒரு மாதிரி எக்கோ ஆகும். அது உன்னை பார்க்கவே கிட்டே பார்த்து பேசிக்கிட்டீங்க. ஜெகன் நீங்கள் அடுத்து. எங்களுக்கு ஒன்றுமே கேட்கல ராஜா, இந்த பேசுறது எங்களுக்கு ஒன்றுமே கேட்கல. சரி, அப்படிதான் இருக்குமா? இப்போ கொஞ்சம் கேட்குது. அந்த மாதிரி வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கேட்கு. ரைட், ஓகேவா? உங்களுக்கு ஓகேவா ராஜா? சரி, இது முடிச்சு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சும்மா அப்படி ஒரு வைப்பா இருக்கிறாங்க சார். எல்லாம் வைப்போடு தான் இருக்காங்க. அப்புறம் என்ன தெரியாமல் இருக்கு? நல்ல விஷயம். அன்னபாரதி சொல்லியாச்சு. குடும்ப விழாவை நடக்கிறதுனால குடும்ப ரீதியாகவே அவங்க பயிற்சி பண்ணி என்னை பற்றி ஒரு 2-3 அறிமுகப்படுத்துங்க. சொல்லலாம். உங்களை பற்றி நிறையா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 35 நாடுகள், வெளிநாடுகள், பஹ்ரைன், கத்தார், குவைத், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இத்தனை நாடுகளும் போகலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு வகையில் கூப்பிடல. நீங்கள் கூப்பிட்டதே எங்களுக்கு செட்டிநாடுக்கு போன மாதிரி ஒரு பேர். இதுக்கு தான் சார் வெறித்தனமாக கை தரப்படுது சார். உண்மையை ஏதாவது சொல்லுங்க சார். உண்மையான விஷயத்தை நான் சொல்லணும்னா, மிரண்டுருவீங்க, அரண்டுருவீங்க, தரையில் உருண்டுருவீங்க. சொல்லிடுங்க. என்ன பரமக்குடியில் அவங்க பேசி முடித்த உடனே ஸ்பாட்லேயே அவங்களுக்கு எந்த பேச்சாளர் நடந்தது, ஸ்பாட்லேயே 50,000 ரூபா ஃபைன் போட்டாங்க.
ஐயா இதுக்கு மேல நானே பேசியிருந்தேன். தூத்துக்குடியில மருந்து குடிச்சிருக்காங்கன்னா பாருங்க. நம்ம தூத்துக்குடியில நான் பேசி முடிச்சுட்டு மேடை விட்டு கீழே இறங்கல. 5 பவுன் செயின் அத்துட்டு ஓடி இருக்காங்கன்னா நீங்க அந்த நிகழ்வத்தை நம்ம யோசிக்கணும். என் பேச்சை பாராட்டி விழா கமிட்டியாளர் கொடுத்தாங்க அப்படின்னா பாருங்க, அந்த அக்கா இப்பவே செயினை கழட்டிட்டு இருக்காங்க. எனக்கு கொடுக்கறதுக்காக. எனக்கு ஆடியன்ஸ் நிற்கிறது தெரியுதே பெரிய விஷயம், உங்களுக்கு செயின் வரைக்கும் தெரியுது. சார் முதல்ல ஆடியன்ஸ் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கணுமா? பண்ணுங்க. ரெடியா சார்? எல்லாரும் நல்லா வார்ம் அப். ரெடி ஸ்டார்ட். 3 2 1 தெரிக்கலாமா? இந்த பிள்ளை இறக்கி விடலாமா? நான் என்ன சொன்னேன் சார்? உண்மையிலே ஆடியன்ஸ் நல்லா ஃபயரா இருக்காங்க. உண்மையிலே சார் இப்போ நம்ம என்ன சார் நம்ம பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? ஆமா சார். இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க, இனிமேல் பண்ண போறீங்க? பண்ணுங்க. இல்ல சார், நீங்க வந்துமா எங்க தாய் குலத்துல ஒரு சிலர் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா சார். அவங்களோட பெருமையில பேசும்போது அவங்க கைதிட்டோம். சரிங்க சார். நான் ஆண்களோட பெருமையை நான் பேசும்போது எனக்கு அவங்க கைதிட்டோம். நீங்க ஆண்களை பத்தி பேசும்போது கைத்தட்டுங்க கெஞ்சணும் கதறணும். ஆனா நான் பெண்களை பத்தி பேசும்போது கைத்தட்டுங்க சொல்லவே வேண்டாம், இப்படினாலே போதும். மலையில கலத்திட்டு போயிடுவாங்களா? தட்டிட்டாங்க பாருங்க சார். நீ ஆண்கள் பெண்களுக்கு சொல்றதுக்கு ஆண்கள் தான் கைதிட்டான் பாத்தீங்களா சார்? சரி, உண்மையிலே சொல்றேன். சொல்லுங்க சார். எங்களுக்கு என்ன வகுத்தறிச்சல்னா எது எடுத்தாலும் முதல்ல அவங்க ஆரம்பிப்பாங்க. எப்படி இந்த வீட்டுக்கு நான் வந்த பின்னாடி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு. நான் விளையாட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருமா? ஆமா, அது உண்மைதானே. நீங்க வந்த பின்னாடி அதிர்ஷ்டம் மட்டும் வச்சு ஆம்பளைக்கு கொலஸ்ட்ரால் வந்துச்சு, பிபி வந்துச்சு, சுகர் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எல்லாமே வந்த பின்னாடி வந்துச்சு. என்ன இவ்வளவுதானே? அந்த 5 பேர் கைது இருக்கேன், அங்கிருந்து வந்தனா இப்படி தெரிஞ்சா நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுப்பேன். ஒரு 20 வருஷமா காலில் வந்து கதறனே சார். நான் உண்மையிலே இந்த இடத்துல நான் ஓப்பனா உண்மையை சொல்றேன் சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. ஐஸ் விற்கிறவரு குளிர பேசுவார். பெர்ஃப்யூம் கடைக்காரு மணக்க பேசுவார். பூக்கடைக்காரு வார்த்தையை அளந்து பேசுவார். நம்ம போட்டோகிராஃபர் என்ன டெவலப் பண்ணி பேசுவார். அது அவரா? அவர்தான். அவரே டெவலப் ஆகாம இருக்காரு. அவர் பாவம் டெவலப். அவங்க ஆளுங்க பேசுவாங்க சார். கசாப்பு கடைக்காரு வெட்டு 1 துண்டு 2 பேசுவாங்க. ஆண்கள் என்னைக்குமே அளப்பறையா தான் பேசுவாங்க. பெண்கள் நம்ம தான் அட்டகாசமா உண்மையை பேசக்கூடியது பெண்கள் நாங்க தான் சார். ஏன் அந்த கேங் பூரா அங்க இருக்கு. அதுல பெண்கள் கைதட்டுறாங்க. ஆண்களை பத்தி சொல்லும்போது அவராலே கைதட்ட முடியல. ஏன்? கரெக்டா வந்தோன்னு பார்த்தார் பக்கத்து வைப்பு அப்படிங்கிற போட்டேன். எங்க நிலவரம் கூட தான் பாத்தீங்களா? அதான் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் போனா சரி காலை இழுத்து போனதுக்கு டாக்டருக்கு என்னங்க கால் வலி தனியா வந்திருக்கீங்க, சம்சாரத்தை கூட்டு வரோம்னா எதுக்கு தலைவலி வேற? இதெல்லாம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் காமெடியே. நான் இந்த இடத்துல கேட்கிறேன், திருமணம் ஆனவர்கள் மட்டும் கை தூக்க பார்க்கலாம். கல்யாணம் ஆனவங்க பரவாயில்ல. இப்படி ஒரு திருமணத்தை நான் பார்த்தா இப்படி என்ன 3 முடிச்சு 1.5 முடிச்சுல போய் வரோம். கல்யாணம் ஆகாதவர்கள் கை வைத்து பார்க்கலாம். அதே அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா சார். ஆண்கள் கல்யாணம் ஆகாத முன்னாடி. சரி, இந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு 2 பேரும் இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்க சார்பா ஒரு क्वेश्चन சார்ட்ட கேக்குறேன் சார். அழகான பொண்டாட்டி கிடைச்ச அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாட்டி கிடைச்ச அதிர்ஷ்டசாலியா? டக்குன்னு சொல்லுங்க. பொண்டாட்டி இல்லாதவங்க அதிர்ஷ்டசாலி. ஏன்னா